திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நிகழ்ந்த கொலை வழக்கில் கொலையானவரின் மனைவி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மனைவியே கூலிப்படையை ஏவி கொலை செய்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை சேர்ந்தவர் ரமேஷ். கார், வேன் போன்ற வாகனங்களை வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்த இவரை கடந்த 1ஆம் தேதி ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியது. அதாவது அன்றைய தினம் நடைபயிற்சிக்கு செல்லும் போது காரில் வந்த நபர்கள் ரமேஷை வெட்டி சாய்த்துவிட்டு தப்பினர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ரமேஷின் மனைவி விஜயலட்சுமி உள்ளிட்ட 8 பேரை இப்போது கைது செய்திருக்கின்றனர். விஜயலட்சுமிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சையது இர்ஃபான் என்பவருக்கும் இடையே தகாத உறவு இருந்துள்ளது. இதனை ரமேஷ் தட்டி கேட்டதால் விஜயலட்சுமியும் சையது இர்ஃபானும் சேர்ந்து கூலிப்படையை ஏவி கொலை செய்திருக்கின்றனர். சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் துப்பு துளக்கிய போலீசார் கூலிப்படையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன், அஜித்குமார், சரண், ஜெயபிரகாஷ், சிம்போஸ், ஜானகிராமன் ஆகியோரை கைது செய்திருக்கின்றனர். இவர்களுக்கு தனது நகையை அடமானம் வைத்து 8 லட்சம் ரூபாயை விஜயலட்சுமி வழங்கியிருக்கிறார். தற்போது 8 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மனைவியே ஆண் நண்பருடன் சேர்ந்து கூலிப்படையை ஏவி கணவனை கொலை செய்த சம்பவம் அவிநாசியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.